நமசிவாய. பல வருஷத்துக்கு முன்னால இந்த ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 2 விஷயம் தான் சொன்னேன். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ராவா 3வது விஷயமும் சேர்த்து சொல்லிக்கிறேன். கடன் ரீதியான பிரச்சனைகள் அல்லது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எனிமிட்டி ப்ராப்ளம், உங்களுக்கு எதிரி தொல்லைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அதை நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அல்லது அந்த ஒரு விஷயத்தை நாம் தவிர்க்க வேண்டும், இல்லாம போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிரதான தெற்கு பகுதியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. இது ஒரு வாஸ்து ரிலேட்டடாகவும் சரி, அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவும் ஒர்க் ஆகக்கூடியது. இது நீங்க பிரதான தெற்கு பகுதியாக தேர்ந்தெடுத்து சின்னதா ஒரு குண்டு பல்பு இருக்கு இல்லையா, ரெட் கலர் பல்பு 24 ஹவர்ஸ் எரியற மாதிரியான விஷயமா போட்டுருங்க. அப்பப்ப நமக்கு பல்பு போச்சுன்னா மாத்திக்கலாம். இது இந்த மாதிரியான ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 3 விஷயத்தையுமே சரி பண்ணும். ருணரோக சத்ருனா என்ன? கடன், எனிமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு அந்த ஸ்பேஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்டல் எனர்ஜியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் கிரீன் கலர் பல்பு போடுறதுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயத்தை அதிகரித்து தர செய்யும். இதே மாதிரியான சேம் ப்ராசஸ் தான். அடுத்தது வடகிழக்கு பகுதியில எல்லோ கலர் லைட் போடும்போது உங்கள் வீட்டிலே தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும், பணவரத்து அதிகரித்திருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது அள்ளி கொண்டு தரக்கூடியதாக இருக்கும். இது 3மே கூட நீங்க பிரதானமான இடமாக தேர்ந்தெடுத்து செய்து வருவது, எப்பவுமே பல்பை போட்டு வச்சிருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய்.